நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நீங்கள் ஒரு காய்கறி பயிரிடுற விவசாயியாக இருந்தால் உங்களுக்கான அரசு கொடுக்குற மானியத்தோடு கொடுக்குற திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன திட்டம்னா, நம்ம பொதுவாக காய்கறிகள் போடுறப்போ, அதாவது பாவக்காய், கோவக்காய், புடலங்காய், பீக்கங்காய் இந்த மாதிரி காய்கறிகள் போடுறப்போ அது கொடியாக பறந்து போகும். அந்த கொடி பறந்து போகிறதுக்கு நம்ம அந்த பந்தல் அமைப்போம். பந்தல் அமைச்சாதான் அது மேலே அந்த கொடி பறந்து போகும். இந்த கொடிகள் பறந்து போகிறதுக்கு அந்த பந்தல் அமைக்கிறதுக்கு நமக்கு இனிஷியலாக முதலீடு அதிகமாக தேவைப்படும். அதனாலேயும் நிறைய பேர் காய்கறி விவசாயம் பண்ணாமலே இருக்காங்க. அதுக்காண்டி தமிழக அரசு இந்த மாதிரி காய்கறி விவசாயிகளை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலயமா என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி காய்கறி அந்த பந்தல் அமைக்கிறதுக்கு 3 லட்சம் ரூபா வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. இந்த மானிய திட்டத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, உங்களுக்கு அதிகபட்சமாக 2 ஹெக்டருக்கு நீங்கள் அப்ளை விண்ணப்பிச்சுக்கலாம். 2 ஹெக்டர்னா 5 ஏக்கர், 1 ஹெக்டர்னா 2.5 ஏக்கர், இந்த மாதிரி மொத்தம் 5 ஏக்கருக்கு ஒரு விவசாயி அப்ளை பண்ணிக்கலாம். இதை எப்படி அப்ளை பண்ணணும்னா, உங்களோட பக்கத்தில் இருக்க தோட்டக்கலை அலுவலகத்தில் போய் உங்களோட பட்டா திட்டா அதை மற்ற நகர்களில் எடுத்துகிட்டு போய் அந்த தோட்டக்கலை அலுவலகத்தை கொடுத்தீங்கன்னா அவர் அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு உங்களுக்கு இந்த திட்டத்தை கிளைம் சாங்ஷன் பண்ணி கொடுத்துருவாரு. அப்புறம் என்ன, நானும் போய் 3 லட்சம் வாங்கி காய்கறி விவசாயம் பண்ணலான்னு இருக்கேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. இந்த மாதிரி அரசு கொடுக்குற அனைத்து திட்டங்களை அறியறதுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்மளோட சேனல்ல விவசாயிகளுக்கான திட்டங்கள்னு ஒரு பிளேலிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் பாருங்க. இந்த மாதிரி விவசாயிகளுக்கு திட்டத்தை இந்த வீடியோ எல்லா விவசாயிகளுக்கும் அனுப்பிவிடுங்க. அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு சில விவசாயிகளுக்காக இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.